அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கடவுள் மிகவும் சந்தோஷமான மனநிலையில் இருந்தபோது அழகாக படைத்த அந்த மலை பிரதேச நகரம் அப்போதுதான் விடிந்திருந்தது. அடர்த்தியான பனிப்புகை ஊரை ஒரு போர்வை போல் மூடியிருக்க, போர்வைக்குள் ஊர் மெல்ல சோம்பல் முறித்து கொண்டு எழுந்தது. டீக்கடை எஃப்எம்களில் எல்லா மத கடவுள்களும் ஒரே நேரத்தில் பக்தர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு வீட்டில் இருந்து அவ்வளவு காலையிலும் மாலை பொழுதின் மயக்கத்திலே என பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. கணவர்கள் விழித்து குளிருக்கு இதமாக அணைத்துக் கொள்ள மனைவிகளை தேட மனைவிகள் வெகுவாக வெட்கப்பட்டார்கள். காதலர்கள் 5 மணி வரை ஐ லவ் யூ என்பதையே வேறு வேறு வார்த்தைகளில் மெசேஜ் செய்துவிட்டு விரல் நுனி வலிக்க அப்போதுதான் தூங்க ஆரம்பித்தார்கள். நகரத்திலிருந்து தள்ளி தேயிலை தோட்டங்களுக்கு சற்று முன்பு ஒதுக்குப்புறமாக இருந்தது அந்த பழைய காலத்து வீடு. கேட்டை திறந்து தோட்டத்தை கடந்து சென்றால் கீழேயும் முதல் மாடியிலும் தனித்தனி வீடுகள், 2வது மாடியில் ஒரே ஒரு அறை மட்டும். மாடி வீட்டின் படுக்கை அறை ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா அழகாக இருந்தாள் என்று 3 வார்த்தைகளில் வர்ணித்தாள். அது இந்த நூற்றாண்டின் மகத்தான அநியாயம். ஏனெனில் கீர்த்தனா வார்த்தைகளுக்கு பிடிபடாத அழகுடன் இருந்தாள். மாநிறத்தோடு சிவப்பை கலந்தால் ஒரு நிறம் கிடைக்கும் தெரியுமா? அந்த நிறத்தோடு கொஞ்சம் பொன்மஞ்சள் நிறத்தை கலந்தால் ஒரு நிறம் கிடைக்கும் தெரியுமா? கீர்த்தனா அந்த நிறத்தில் இருந்தாள். அவளின் அழகிய அகன்ற விழிகளை பற்றி மட்டும் ஒவ்வொரு கண்ணுக்கும் தனித்தனியே 1000 கவிதைகள் எழுதலாம். சராசரி பெண்களை விட சற்றே கூடுதலான உயரம், கூர்மையான மூக்கு, செழுமையான கன்னங்கள், சதைப்பற்றான உதடுகள், கழுத்தில் தாலி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளமையின் முன் வாசலில் நின்று கொண்டிருந்த கீர்த்தனா இப்போது திருமணமாகி குழந்தை பெற்று இளமையின் பின் வாசலுக்கு வந்துவிட்டாலும் அழகாகவே இருந்தாள். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்த கீர்த்தனாவின் கண்களில் சிறு குழந்தை போல் ஆர்வம். ஜன்னலுக்கு வெளியே உயரமான பைன் மரங்கள் காற்றில் வேகமாக ஆடிக்கொண்டிருந்தன. மரங்களை தாண்டி தேயிலை தோட்டங்கள். தேயிலை தோட்டங்களுக்கு பின்னால் தூரத்தில் மலையில் ஒரு அருவி சத்தமின்றி வழிந்து கொண்டிருந்தது. பனி மெல்ல விலக விலக வெள்ளைக்குள் இருந்து பச்சை நிற தேயிலை செடிகள் காற்றில் சோம்பல் முறித்தபடி வெளிப்பட்ட கணம் ஒரு அற்புதமான கவிதை போல் இருந்தது. கீர்த்தனா உற்சாகத்துடன் என்னங்க இங்க வந்து பாருங்களே என்று அழைத்தாள். என்னங்க என்று அழைக்கப்பட்டவன் அருண், கீர்த்தனாவின் கணவன். அருண் அவ்வளவு காலையிலேயே டிவியில் காமெடிகளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் முதலாக அந்த ஜோக்கை பார்ப்பது போல் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தான். கீர்த்தனா ஐயோ ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்களே என்று அழைக்க டிவியை பார்த்து கொண்டே அருண் எழுந்து வந்தான். அந்த டீ எஸ்டேட்ட பாருங்களே என்று கூற ஒரு வினாடி பார்த்தான். ஆமாம் டீ எஸ்டேட் என்று கூறிவிட்டு மீண்டும் டிவியை பார்த்து கொண்டே டீ எஸ்டேட்ல என்ன என்றான். வெறுப்பான கீர்த்தனா ஒன்றுமில்லை, நீங்க போய் டிவியை பாருங்க என்று கூற அருண் மீண்டும் கட்டிலில் சென்று அமர்ந்து கொண்டு டிவியை பார்த்தான். மெதுவாக நடந்து அருண் அருகில் சென்ற கீர்த்தனா அவன் தலைமுடியை கோதினாள். நிமிர்ந்து ஒரு முறை இவளை எவ்வித சலனமும் இல்லாமல் பார்த்துவிட்டு மீண்டும் டிவியை பார்த்தான். பெங்களூருவில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலையில் இருக்கிறான். 2 வாரங்களுக்கு ஒரு முறைதான் வருவான். வந்த வேகத்தில் இவளை இழுத்து கொண்டு படுக்கையில் பாய்வான். அதோடு அவன் ஆசையெல்லாம் தணிந்து மீறி இருக்கும் நேரத்தை டிவியில் பழைய ஜோக்குகளை பார்த்து கொண்டே கழிப்பான். 10 வருடம் பார்த்து பார்த்து சலித்து போன பழைய காமெடிகளிடம் இருக்கும் ஈர்ப்பு கூட 2 வருடமான மனைவிகளிடம் ஏன் கணவன்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது? கீர்த்தனா வெறுப்புடன் நகர்ந்து ஆளுயர கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்தாள். முந்தைய இரவு விசேஷத்தை முன்னிட்டு குளிர் பிரதேசம் என்றும் பாராமல் காலையிலேயே தலைக்கு குளித்துவிட்டு கொண்டை போட்டிருந்தாள்.
நெற்றி வகிட்டில் வைத்திருந்த குங்குமம் லேசாக மூக்கில் சிதறி இருந்ததை காண அழகாக இருந்தது. மஞ்சள் நிற காட்டன் புடவை அணிந்திருந்தாள். இப்போதுதான் தோட்டத்திலிருந்து பறித்த மலர் போல பளிச்சென்று இருந்தாள். திரும்பி அருணை பார்த்து, என்னங்க, நான் எப்படி இருக்கேன் என்றாள். நிமிர்ந்து ஒரு கணம் இயந்திரம் போல் பார்த்துவிட்டு, நல்லா இருக்க என்று கூறிவிட்டு மீண்டும் டிவி பக்கம் திரும்பி கொண்டான். வேகமாக பாய்ந்து அவன் கண்களை பொத்திய கீர்த்தனா, இப்போ நான் என்ன கலர் புடவை கட்டி இருக்கேன் என்றாள். என்று தடுமாறிய அருண், கிரீன் கலர்னு நினைக்கிறேன் என்றான். மனதில் மெலிதாக கசிந்த துக்கத்துடன் கீர்த்தனா கைகளை எடுத்துவிட்டு, என்ன கலர் புடவை கட்டியிருக்கேன்னு கூட மனசுல பதியல, நான் கேட்கிறேன் என்று கடனேன்னு பார்த்துட்டு பேருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. என் மேல காதல்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்கா இல்லையா என்றாள். நிறைய இருக்கேன். அதான் நேத்து ராத்திரி 2 மணி வரைக்கும் லவ் பண்ணினேனே, அது செக்ஸ். நான் சொல்றது காதல் என்றதற்கு ஒரு பதிலும் சொல்லாமல் அருண் டிவியை பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ என்று ரிமோட்டில் டிவியை நிறுத்திய கீர்த்தனா, இந்த ஜோக்க இதுவரைக்கும் லட்சம் தடவை போட்டிருப்பான். நீங்க சாகிறதுக்குள்ள இன்னொரு லட்சம் தடவை போடுவான். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர்றீங்க, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்றாள். சலிப்பாக கண்களை மூடி திறந்த அருண், இப்ப என்னை என்ன செய்ய சொல்ற என்றான். அவனை உற்று பார்த்த கீர்த்தனா, மனதிற்குள் 30 வயதிற்குள்ளேயே மாதம் ₹1,00,000 சம்பளம் வாங்கும் என் அருமை கனவா, இந்த அழகை இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு கொஞ்ச வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? இந்த குளிருக்கு போர்வைக்குள் இறுக்கி அணைத்தபடி என் காதில் கிசுகிசுப்பாக கவிதை சொல்ல வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா? என்னை பின்னால் இருந்து பயமுறுத்தி வீல் என்று கத்தும் என் வாயை பொத்தி கன்னத்தில் கடிக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லையா என நினைத்தாள். கீர்த்தனாவின் முகமாற்றத்தை கவனித்த அருண், சரி வா என்று அவள் இடுப்பை அணைத்து படுக்கையில் சாய்க்க, சீ என்று அவன் கையை பிடித்து தள்ளிவிட்ட கீர்த்தனாவின் கண்கள் கலங்கிவிட்டன. அருண், ஐ டோன்ட் வாண்ட் செக்ஸ், ஐ வாண்ட் ரொமான்ஸ் என்றாள். ரொமான்ஸ் தான் பண்றேன் என்ற அருண் மீண்டும் அவளை அணைக்க, கீர்த்தனா, ஐயோ அருண், ரொமான்ஸ் வேற செக்ஸ் வேற என்றாள். நமக்கு ரொமான்ஸ்னாலே செக்ஸ் தான் என்ற அருணின் கையை பிடித்து தள்ளிவிட்ட கீர்த்தனா அவன் கையில் டிவி ரிமோட்டை கொடுத்து பாருங்க என்றாள். அருண் சந்தோஷத்துடன் ரிமோட்டை வாங்கி சேனலை மாற்றினான். கீர்த்தனா கட்டிலுக்கு கீழே வைத்திருந்த சிறுகதை புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். ₹36 சம்பளத்தில் பால், பணம், வீட்டு வாடகை, மளிகை எல்லாம் போக மீறி இருந்த ₹3 செலவழிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தான் அவன் என்ற வரிகளை படித்ததும் கீர்த்தனா புன்னகைத்தாள். பக்கங்களை திருப்பி அந்த கதை எப்போது வெளிவந்தது என்று பார்த்தாள். 1947 எழுதப்பட்ட கதை அது. புன்னகையுடன் மீண்டும் கதைக்கு வர அருண் அவள் தோளை அணைத்தபடி, கோச்சுக்கிட்டியா என்றான். சேச்ச, பாவம், நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து ஜோக் பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க, நீங்க பாருங்க என்றபடி டிவியை பார்த்தாள். டிவி அணைக்கப்பட்டு இருந்தது. கோச்சுக்காத கீர்த்தனா, என்ன புக்கு இது, இவ்வளவு பெருசா இருக்கு, யார் இந்த எழுத்தாளர்? தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல மொபைல் ரீசார்ஜ் கடை வைத்திருக்கிறார் என்றாள். பரவாயில்லையே, மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு கதையெல்லாம் எழுதுறாரா? சூப்பர் சூப்பர் என்றான் அருண் சீரியஸாக. ஐயோ, என்னை கொல்லாதீங்க அருண், அவரே ஆல் இந்தியா ரேடியோவுல வேலை பார்த்து செத்து போய் 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்படியா? அவரு கதையை இப்ப ஏன் படிக்கிற? கடவுளே, என் புருஷனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு கொடு கடவுளே என்று வானத்தை நோக்கி வேண்டினாள். சரி சரி விடு, தெரியாம தானே கேட்கிறேன். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? அவரை சௌந்தரிய உபாசகர் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா? அழகின் ரசிகன், அழகை ஆராதிப்பவர் என்று அர்த்தம். வா, நம்மளும் ஆராதிச்சிடலாம் என்று அருண் அவளை இழுத்து அணைத்தான்.
இதுக்கு பேரு ஆராதனை இல்ல, அழகை அனுபவிக்கிறது. அப்போ உன் அழகை வர்ணிக்க வேண்டும் என்கிற? இல்ல, கொண்டாடணும். கொண்டாடுறதுனா என்று அருண் கேட்ட கேள்விக்கு கீர்த்தனா பதில் சொல்லவில்லை. கீர்த்தனா, உன்னோட பிரச்சனை என்னன்னா நீ புத்திசாலியா இருக்கிறது தான். புத்திசாலியான பொண்ணுங்க நம்ம நாட்டுல எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா புத்திசாலிகளுக்கு எல்லார்கிட்டையும் இருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீ நிறைய புத்தகம் படிக்கிற, இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி இத்தாலி சினிமா, ஈரானிய சினிமான்னு என்னென்னவோ பாக்குற. அந்த ரசனைக்கு சமமா என்னால இருக்க முடியாது. அடுத்து உன் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா இங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு என் கூட பெங்களூருக்கு வானா வரமாட்டேங்கிற. கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு எப்படிங்க வர முடியும்? என்ன பெரிய கவர்மெண்ட் வேலை? இப்பெல்லாம் பென்ஷன் கூட கிடையாது. கான்ட்ரிபியூட்டி பென்ஷன் உங்ககிட்டயே பணம் முடிச்சுக்கிறான். நீங்க ரிட்டையர் ஆகுறப்ப எவ்வளவு பணம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. இங்கு நீ தனியா வேலைய பார்த்துக்கிட்டு குழந்தைய கிரச்சில விட்டுட்டு கஷ்டப்படுற. 20,000 சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம அங்கு வந்து என் கூட இருக்கலாம்ல. வேலைங்கிறது வெறும் சம்பளம் மட்டும் இல்லையாரும், அது என்னோட அடையாளம். டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதி நான் அடைந்த வெற்றி. அப்ப என்ன பண்றது? வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடைக்காது கீர்த்தனா. பெண்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க சந்தோஷம்னு நினைக்கிற எல்லாமே சேர்ந்த மாதிரி வேணும். உதாரணத்துக்கு புருஷன் வேலைக்கு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும், ஆனா வீட்டுல அவளை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் சில விஷயங்களை பெற சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும் என்ற அருண் சட்டென்று தலையை உலுக்கி கொண்டு, ச, உன் கூட சேர்ந்து நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன் என்றான். சரி, நீங்க டிவியை பாருங்க என்று ரிமோட்டை நீட்டினாள். கரண்ட் போயிடுச்சு, அதனாலதான் உன்கிட்ட பேச வந்தேன் என்ற அருணை முறைத்த கீர்த்தனாவிற்கு சிரிப்பு வந்து விட்டது. அப்போது கட்டிலில் அருகில் படுத்திருந்த அவர்களுடைய 1.5 வயது மகள் மிருதுளா சினுங்கியபடி திரும்பி படுத்தாள். பஸ்ஸிலிருந்து இறங்கிய மனோஜ் இளைஞன் இறங்கியவுடன் மொபைலை எடுத்து ஒரு முறை பார்த்து கொண்டான். அவன் தலைமுடி மிகவும் ஸ்டைலாக வெட்டப்பட்டு இருந்தது. மனோஜ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பாக்கெட்டை வெளியே எடுத்தான். வாயில் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு குளிருக்கு கைகளை தேய்த்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். புகையை இழுத்து வெளியே விட்டவன் பிரதான சாலையில் இருந்து பிரிந்து நடக்க ஆரம்பித்தான். காற்றில் யூக்கலிப்டஸ் வாசனை. பக்கவாட்டில் பனி மூடி கிடந்த தேயிலை தோட்டங்களை பார்த்தபடி நடந்தவன் ஒரு இடத்தில் தேயிலை தோட்டத்தை போர்த்தி இருந்த பனிப்படலம் விலகுவதை கண்டு நின்றான். வேகமாக தனது பையை திறந்து தனது கேமராவை எடுத்து அருவியின் பின்னணியில் பச்சை பசேல் என தேயிலை செடிகள் பனியிலிருந்து வெளிப்படும் காட்சியை வேக வேகமாக மீண்டும் மீண்டும் கிளிக் செய்தான். பிறகு வீடியோவும் எடுத்தான். காலிங் பெல்லை அடித்துவிட்டு மனோஜ் சிகரெட்டை கீழே போட்டு மிதித்தான். மாடி வீட்டிலிருந்து குழந்தை சினுங்கும் சத்தம் கேட்க மேலே பார்த்த மனோஜ் மீண்டும் காலிங் பெல்லை அடித்தான். கதவை திறந்த மனோஜின் அம்மா சிகரெட் வாசனையை உணர்ந்து மூக்கை சுளித்தபடி, வர வர வீட்டு வாசல் வரைக்கும் தம் அடிச்சிட்டு வர்ற நாயே என்றாள். காலை எழுந்தவுடன் தகாத வார்த்தைகள் பேசாத தாயே என்று மனோஜ் அம்மாவின் காலில் விழ, அம்மா நடிக்காதடா என்றபடி அவன் தலையை பார்த்த அம்மாவின் முகம் மாறிவிட்டது. தலை என்னடா இப்படி இருக்கு? வழியில் போலீஸ் உன்ன சந்தேக கேஸ்ல பிடிக்கலையா என்றாள். இதெல்லாம் சென்னை ஸ்டைல், அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ உள்ள போய் இந்த பால்ல பிரவுன் கலர்ல என்னமோ கலப்பியே. என்னது? டிகாசன். ஓடி போய் அதை கலந்து சூடா எடுத்துட்டு வா, குளிருது. புன்னகையுடன் அம்மா சமையலறையை நோக்கி நடக்க மனோஜ் அவள் பின்னால் சென்றான். ராத்திரி போன் அடிச்சேன், எடுக்கவே இல்லை என்ற மனோஜிற்கு அம்மா மட்டும்தான். மனோஜின் தந்தை அவனுக்கு 10 வயது இருக்கும்போது ஒரு விபத்தில் இறந்துவிட, ஒரே மகன் என்பதால் ஆசிரியராக வேலை பார்க்கும் தாயால் செல்லமாக வளர்க்கப்பட்டவன். சிறு வயதிலிருந்து திரைப்படங்களில் ஆர்வம் அதிகம்.
சென்னை பிலிம் இண்டஸ்டியூட்டில் ஒளிப்பதிவுக்கு படித்துவிட்டு ஒளிப்பதிவில் நாட்டமின்றி இப்போது ஒரு பிரபல இயக்குனரிடம் உதவி இயக்குனராக இருக்கிறான். அம்மா அடுப்பில் பாலை வைத்தபடி, இந்த தடவை எவ்வளவு நாள் தங்குற என்றாள். 4-5 மாதம் என்றான். ஹீரோ ஜூன் மாசம்தான் கால் சீட்டு தர்றாரு, அதனால டைரக்டர் ஊருக்கு போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டாரு என்றவுடன் அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சி. மாடி வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்களா? குழந்தை சத்தம் கேக்குது என்றான் மனோஜ். ஆமாம், வந்து 2 மாசம் ஆகுது. அந்த பொண்ணுக்கு இங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கா. ஒரு பெண் குழந்தை. புருஷனுக்கு பெங்களூர்ல வேலை. அதை விடு, உன் கதை என்னாச்சு? தனியா படம் பண்ணிட்டு தான் கல்யாணம்னு பிடிவாதமா நிக்கிற. வயசும் 27 ஆயிடுச்சு. இதோ இந்த படத்தோட சார் கிட்ட இருந்து வந்துருவேன். 2 படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி 2 ஷார்ட் பிலிம் எடுத்துட்டேன்னா ப்ரொடியூசர் கிட்ட காமிக்க வசதியா இருக்கும் என்ற மனோஜ் ஜன்னலுக்கு வெளியே திடீரென்று இருட்டி உடனே பெய்ய ஆரம்பித்த மழையை பார்த்தான். காஃபி குடித்துவிட்டு சிகரெட் பிடிப்பதற்காக மனோஜ் வெளியே கிளம்பினான். அவன் கதவை திறக்கவும் வாசலில் கீர்த்தனா காலிங் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. பார்த்து, அம்மா இருக்காங்களா என்றவளின் தலைக்கு மேல் குடை. அது அவளுடைய பாதி முகத்தை மறைத்து உதடுகளும் தாடையும் மட்டும் தெரிந்தது. இருக்காங்க, நீங்க என்றான். நான் மாடியில குடியிருக்கேன். நீங்க டீச்சர் பையனா என்றபடி அவள் குடையை மடக்க மனோஜ் அசந்து போனான். அவள் அடுத்தவன் மனைவி என்பதையும் மறந்து முகத்தில் மழை துளிகள் சிதறி கிடந்த கீர்த்தனாவின் அழகிய முகத்தை உற்று பார்த்தான். பிறகுதான் அவள் திருமணமானவள் என்பது மனதில் உரைத்தது. குற்ற உணர்வுடன் தலையை திருப்பிக் கொண்டு அம்மா என்று அழைத்துவிட்டு செருப்பை மாட்டிக்கொண்டு மாடிப்படி ஏறினான். தொடரும். கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.